ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். மனத்தை வைத்தே மனத்தை அடக்க முடியுமா? அலைபாயும் மனத்தை அடக்குவது பற்றி ஒரு பக்தர் கேட்ட கேள்விக்கு பகவான் ரமணர் அளித்த பதிலும் அந்த பதிலுக்கான விளக்கமும். பக்தரின் கேள்வி: மனதை எப்படி அடக்கிறது? பகவான் ரமணரின் பதில்: நான்கர எண்ணம்தான் மனசு. நான் யார்னு விசாரம் பண்ணினா நான்னு ஒன்னும் மிஞ்சாது, ஆத்மாவே மிஞ்சும். இப்படித்தான் மனதை அடக்கணும். அதை விட்டுட்டு நான் ஏதோ உண்மை பொருள், அது எதையோ சிந்திக்கிறது, அதை அடக்கப் போறேன்னு கிளம்பிடுறது, நான்கிறத அடக்க நான்கிறதே கிளம்பிடுறது தான். அதாவது மனசை வச்சே மனசை அடக்கிறது. திருடன் ஒருத்தன் அவனை பிடிக்கிறதுக்கு அவனே போலீஸானானாம். மனம் எப்பவுமே தன்னை மறைச்சு வெளிப்படும். உபதேச விளக்கம். ரமண மகரிஷியின் இந்த உபதேசம் குறித்து தன் குருவிடம் வினவி விளக்கம் பெறுகிறாள் ஒரு மாணவி. குருவே, வணங்குகிறேன். என்னால் தியானமே செய்ய முடியவில்லை. மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கண்களை மூடினால் அது 1000 விஷயங்களை நினைத்து அலைப்பாய்கிறது. சரி, பகவான் ரமணர் ஏதாவது சுலபமான வழி சொல்லியிருக்கிறாரா என்று படித்தேன். அவர் சொல்வது எனக்கு இன்னும் குழப்பத்தை தருகிறது. என்ன படித்தாய் வண்டார்குழலி? ரமணர் என்ன சொல்கிறார்? ஒரு பக்தர் மனதை எப்படி அடக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு ரமணர், நான்கிற எண்ணம்தான் மனசு. நான் யார்னு விசாரம் பண்ணினா நான்னு ஒன்னும் மிஞ்சாது. அதை விட்டுட்டு அதை அடக்கப் போறேன்னு கிளம்பிடுறது, நான்கிறத அடக்க நான்கிறதே கிளம்பிடுறதுதான். அதாவது மனசை வச்சே மனசை அடக்கிறது. அது திருடன் ஒருத்தன் அவனை பிடிக்கிறதுக்கு அவனே போலீஸானது போல என்று சொல்லியிருக்கிறார். குருவே, மனத்தை அடக்க முயன்றால் நான் எப்படி போலீஸ் வேஷம் போட்ட திருடனாவேன்? இது எனக்கு புரியவே இல்லை. வண்டார்குழலி, ரமணர் இங்கே மனித மனதின் மிகப்பெரிய தந்திரத்தை தோலுரித்து காட்டுகிறார். ஆன்மீக பாதையில் உள்ள 99% மக்கள் செய்யும் தவறு இதுதான். அவர்கள் மனத்தோடு சண்டை போடுகிறார்கள். முதலில் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ மனத்தை அடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே, அந்த மனத்தை அடக்கப் போவது யார்? நான் தான் குருவே. என் மனத்தை நான் தானே அடக்க வேண்டும். அங்கேதான் ரமணர் உன்னை பிடிக்கிறார். கோபப்படுவது யார்? நான். ஆசைப்படுவது யார்? நான். இப்போது இந்த கோபத்தையும் ஆசையையும் அடக்கப் போகிறேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கிளம்புவது யார்? அதுவும் அதே நான்தான். இது எப்படி இருக்கிறதென்றால், ஒரு கத்தியை வைத்து அதே கத்தியை வெட்ட முயல்வது போல இருக்கிறது. உன்னுடைய மனமே 2ஆக பிளந்து, ஒரு பக்கம் கெட்ட மனமாகவும் இன்னொரு பக்கம் நல்ல மனமாகவும் நடிக்கிறது. ஓ, மனமே 2 வேஷம் போடுகிறதா? இதைத்தான் ரமணர் திருடன் போலீஸ் கதையாக சொல்கிறாரா குருவே? மிகச்சரி. அந்த உதாரணத்தை இன்னும் விரிவாக சொல்கிறேன் கேள். ஓர் ஊரில் ஒரு பெரிய திருட்டு நடந்துவிட்டது. மக்களெல்லாம் சேர்ந்து திருடனை பிடித்தே ஆக வேண்டும் என்று கம்பு தடியோடு தேடுகிறார்கள். உண்மையான திருடன் கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கிறான். ஐயோ, நாம் மாட்டிக்கொள்வோமோ என்று அவனுக்கு பயம் வந்துவிட்டது. உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு போலீஸ் உடையை திருடி மாட்டிக்கொண்டான். கையில் ஒரு லத்தியை வைத்துக்கொண்டு மக்கள் முன் கம்பீரமாக வந்து நின்றான். வாருங்கள் மக்களே, அந்த திருடனை நான் பிடித்துத் தருகிறேன். அந்த பக்கம் ஓடுங்கள், இந்த பக்கம் தேடுங்கள் என்று அவனே கூட்டத்தை வழிநடத்துகிறான். இப்போது சொல் வண்டார்குழலி, அந்த போலீஸ் அதிகாரி திருடனை பிடிப்பானா? வாய்ப்பே இல்லை குருவே. அவனே திருடனாக இருக்கும்போது எப்படி தன்னைத்தானே பிடிப்பான்? மக்கள் வேறெங்கேயோ தேடிக்கொண்டு ஏமாறிப் போவார்கள். திருடன் தப்பித்து விடுவான். இதுதான் உன் மனத்திற்குள்ளும் நடக்கிறது. இந்த திருடன்தான் உன் அகந்தை, ஈகோ அல்லது நான் என்ற எண்ணம். அவன்தான் ஆசை, கோபம், பயம் என்றெல்லாம் திருட்டு வேலைகளை செய்கிறான். நீ தியானத்தில் உட்கார்ந்து என் மனத்தை நான் அடக்கப் போகிறேன் என்று நினைக்கும்போது அந்த திருடன் என்ன செய்கிறான் தெரியுமா? யோகி என்ற போலீஸ் வேஷத்தை போட்டுக்கொள்ளுகிறான். பார்,
நான் எவ்வளவு அழகாக தியானம் செய்கிறேன், என் மனத்தை நான் அடக்கிவிட்டேன் என்று பெருமைப்படுகிறான். உருவம் மாறியிருக்கிறதே தவிர உள்ளே இருக்கும் அந்த நான் என்ற அகந்தை சாகவே இல்லை. தியானம் என்ற பெயரில் அகந்தை இன்னும் பலமாகிவிட்டது. அதனால்தான் ரமணர் மனச வச்சே மனச அடக்கிறது திருடன் போலீஸான மாதிரி என்றார். ஆஹா, எவ்வளவு பெரிய தந்திரம் இது குருவே! நான் தியானம் செய்கிறேன், நான் நல்லவள் என்று நினைப்பது கூட அகந்தையின் போலீஸ் வேஷமா? ரமணர் கடைசியாக ஒரு வரி சொல்கிறார், மனம் எப்போதுமே தன்னை மறைச்சு வெளிப்படும் என்று. இதன் அர்த்தம் என்ன? அதுதான் திருடனின் குணம். திருடன் எப்போதாவது நான் தான் திருடன் என்று நேருக்கு நேர் வருவானா? வரமாட்டான். இருட்டிலோ அல்லது முகமூடி போட்டோதான் வருவான். அதுபோல உன் மனம் எப்போதுமே நான் என்று நேரடியாக வராது. எதையாவது ஒன்றை பிடித்து கொண்டுதான் வரும். நான் அழகானவள், நான் கோபமாக இருக்கிறேன், நான் தியானம் செய்கிறேன், நான் ஓர் ஆன்மீகவாதி, நான் ஒரு பாவி. இந்த அழகு, கோபம், தியானம், ஆன்மீகவாதி, பாவி என்பவையெல்லாம் முகமூடிகள். நாம் முகமூடியையே பார்த்து ஏமாறிப் போகிறோம். அந்த முகமூடிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த நான் என்ற திருடனை பிடிப்பதே இல்லை. குருவே, இது மிக அதிர்ச்சியாக இருக்கிறது. மனத்தை வைத்து மனத்தை அடக்க முடியாது என்றால் அப்புறம் எப்படித்தான் மனத்தை அடக்குவது? திருடனை எப்படி பிடிப்பது? அதற்குத்தான் ரமணர் அந்த பதிலின் ஆரம்பத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். திருடனை துரத்தி பிடிக்காதே, அவன் மீது வெளிச்சம் பாய்ச்சு, ஷைன் த லைட். உனக்கு ஒரு எண்ணம் வருகிறது, எனக்கு கவலையாக இருக்கிறது என்று. உடனே உன்னையே கேட்டுக்கொள், இந்த கவலை யாருக்கு வந்தது? பதில் வரும், எனக்கு. அடுத்த கேள்வி, அந்த நான் யார்? இந்த கேள்வியை கேட்டவுடன் போலீஸ் வேஷத்திலிருந்த திருடன், அதாவது அகந்தை, மாட்டிக்கொள்வான். ஐயையோ, இவள் என்னையே உற்று பார்க்கிறாளே என்று அந்த அகந்தை நடுங்கும். உற்று பார்க்க பார்க்க அந்த நான் என்ற எண்ணம் உருவமில்லாமல் மறைந்து போகும். இதை இன்னொரு உதாரணம் மூலமும் சொல்கிறேன். அத்வைத தத்துவத்தை விளக்க அடிக்கடி பயன்படுத்தும் உதாரணம் கயிறு பாம்பு உதாரணம். இருட்டில் ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு பாம்பு என்று நீ பயப்படுகிறாய். அந்த பாம்பை எப்படி அடிப்பாய்? கயிறுதான் பாம்பு என்று தெரியாதவரை நான் பயந்து கொண்டேதான் இருப்பேன். ஒரு டார்ச் விளக்கு அடித்து பார்த்தால் அது பாம்பு இல்லை, கயிறு என்று தெரிந்துவிடும். பாம்பு மறைந்துவிடும். அதுபோலத்தான் நான் நான் என்று உனக்குள் எழுகிறதே, அது ஒரு கற்பனை பாம்பு. அதை தியானத்தாலோ மூச்சு பயிற்சியாலோ அடிக்க முயற்சி செய்யாதே. விசாரணை என்னும் டார்ச் விளக்கை எடு. நான் யார், ஹூ ஆம் ஐ என்று கேள்வி கேள். நான் என்ற அந்த நச்சு பாம்பு மாயமாய் மறைந்து போகும். நான் என்ற எண்ணம் மறைந்துவிட்டால் அப்புறம் என்ன மிஞ்சும் குருவே? நான் செப்புப் போய்விடுவேனா? நீ சாக மாட்டாய். உன்னை ஆட்டி படைத்த பொய்யான நான் தான் சாகும். ரமணர் என்ன சொல்கிறார்? நான்னு ஒன்னும் மிஞ்சாது, ஆத்மாவே மிஞ்சும். பாம்பு என்ற பொய் மறைந்ததும் கயிறு என்ற உண்மை மிஞ்சுவது போல அகந்தை என்ற பொய் மறைந்ததும் ஆத்மா, அதாவது பியோர் கான்ஷியஸ்னஸ் என்ற பேரமைதி அங்கே மிஞ்சும். அதுதான் உன் உண்மையான சுபாவம். அங்கே அடக்குவதற்கு மனமே இருக்காது. ஏனென்றால் அங்கே மனம் என்ற பொருளே கிடையாது. குருவே, மனம் மனத்தை அடக்காது. திருடன் தன்னையே பிடித்துக் கொடுக்க மாட்டான் என்று கூறினீர்கள். நான் யார் என்று விசாரிப்பதுதான் வழி என்று சொன்னீர்கள். ஆனால் ஒரு நிமிடம் நில்லுங்கள். நான் யார் என்று விசாரிப்பதும் மனம்தானே? அதுவும் மனத்தின் இன்னொரு வேஷம்தானே? அப்படி இருக்க அந்த நான் யார் விசாரணையால் மனம் எப்படி அடங்கும்? இதுவும் திருடன் போடும் இன்னொரு போலீஸ் வேஷமாகாதா? சபாஷ் வண்டர்குழலி, சபாஷ். ஆன்மீக பாதையின் மிக ஆழமான இறுதி அடித்தளத்தையே நீ தொட்டுவிட்டாய். இதுதான் ஞானத் தேடலின் உச்சக்கட்ட கேள்வி. நீ சொல்வது 100க்கு 100 உண்மை. ஆரம்பத்தில் நான் யார் என்று கேட்பதும் மனம்தான். அதுவும் ஓர் எண்ணம்தான், தாட். திருடன் போட்ட இன்னொரு வேஷம்தான். ஆனால் இந்த வேஷம் மற்ற வேஷங்களைப் போன்றதல்ல. இது ஒரு தற்கொலை படை, சூசைட் பாம்பர் வேஷம். இதை விளக்க பகவான் ரமணர் சொல்லும் மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
நீ சுடுகாட்டை பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன் குருவே. பிணங்களை எரிப்பார்கள். ஆமாம், விறகுகளை அடுக்கி அதன் மேல் பிணத்தை வைத்து எரிப்பார்கள். அப்போது அந்த நெருப்பு சரியாக எரிவதற்காக வெட்டியான் கையில் ஒரு நீண்ட தடியை வைத்திருப்பார். அந்த தடியைக் கொண்டு சிதறி விழும் விறகுகளையெல்லாம் மீண்டும் மீண்டும் நெருப்புக்குள்ளேயே தள்ளிவிடுவார். எல்லா விறகுகளும் பிணமும் எரிந்து சாம்பலான பிறகு வெட்டியான் அந்த தடியை என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார் குருவே? அந்த தடியையும் அதே நெருப்பில் தூக்கி போட்டு விடுவார். தடியும் எரிந்து சாம்பலாகிவிடும். இதைத்தான் ரமணர் பிணஞ்சுடு தடி என்கிறார். இப்போது இதை உன் மனதோடு ஒப்பிட்டுப் பார். எரியும் விறகுகள் உனக்கு வரும் கோபம், ஆசை, பயம் போன்ற மற்ற எண்ணங்கள். நெருப்பு ஆத்ம விசாரம், தேடல். கையில் இருக்கும் தடி நான் யார் என்ற எண்ணம். உனக்கு ஒரு எண்ணம் வருகிறது. உடனே நீ நான் யார் என்ற தடியை எடுத்து அந்த எண்ணத்தை நெருப்பில் தள்ளுகிறாய். இன்னொரு எண்ணம் வருகிறது. மீண்டும் நான் யார் என்ற தடியால் அதை அழிக்கிறாய். இப்படியே எல்லா எண்ணங்களும் விறகுகளும் எரிந்து முடிந்த பிறகு அந்த மனத்திற்கு வேறு எந்த வேலையும் இருக்காது. அப்போது மற்ற எண்ணங்களை அழித்த அந்த நான் யார் என்ற எண்ணமும் தனக்கு வேலையில்லாததால் அதே ஆத்ம நெருப்பில் விழுந்து தானும் அழிந்துவிடும். ஆஹா, எவ்வளவு பெரிய தந்திரம் குருவே இது! ஆமாம், முள்ளை எடுக்க இன்னொரு முள்ளை பயன்படுத்துகிறோம். கால் முள் வந்த பிறகு 2 முள்ளையும் தூக்கி எறிகிறோம் அல்லவா? நான் யார் என்பதும் ஒரு முள்தான், எண்ணம்தான். ஆனால் அது மற்ற எண்ணங்களை அழித்துவிட்டு கடைசியில் தன்னையே அழித்துக் கொள்ளும் ஒரு சூட்சுமமான முள். ஆரம்பத்தில் நீ நான் யார் என்று வார்த்தையாக கேட்பாய். ஆனால் கேட்க கேட்க அது வார்த்தையைத் தாண்டி ஓர் உணர்வாக மாறும். அந்த விழிப்புணர்வு வரும்போது மனம் அங்கே இருக்காது. திருடன் போலீஸ் வேஷம் போட்டான். ஆனால் இந்த முறை அவன் தேடியது உண்மையான ஞான ஒளியை. அந்த ஒளி அவன் மீது பட்டவுடன் திருடன் எரிந்து சாம்பலாகிவிட்டான். மிச்சம் இருப்பது ஒளி, ஆத்மா மட்டுமே. குருவே, என் தர்க்கமெல்லாம் உடைந்து சுக்குநூறாகிவிட்டது. மனத்தை அழிக்க மனத்தையே ஒரு தற்கொலை படையாக, பிணஞ்சுடு தடியாக மாற்றுவதுதான் நான் யார் என்ற விசாரணை என்று இப்போது தெளிவாக புரிந்துவிட்டது. அந்த தடி என் நானை எரிக்கட்டும். எரிக்கட்டும். எரிந்த இடத்தில் எஞ்சும் அந்த பேரமைதிதான் உண்மையான நீ. ரமணரின் இந்த உபதேசம் மனித குலத்திற்கே ஒரு மாபெரும் திறவுகோல். இதை நினைவில் கொள், உன் ஆன்மீக பயணம் மிக எளிதாகிவிடும். மிக்க நன்றி குருவே. பகவான் ரமணரின் திருவடிகளுக்கு என் முழுமையான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. குரு மாணவி குரல்கள். செயற்கை நுண்ணறிவு. ரமணோபதேச ஆதாரம். ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள். ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.